பிசியோதெரபின்றது வந்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வெறும் இந்த மசாஜ் பண்றது அதை மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிசியோதெரபி அது கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது இருக்கு. இப்போ ஒருத்தவங்க பேஷண்ட் மெயினா ரீஹாப்காக தான், ரீஹாப்ங்கிறது தான் பிசியோட மெயினான வேலை. இப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு குணப்படுத்தி தான் படுத்துவாங்க. அவங்க குணப்படுத்தி ஒருத்தன் காலில் அடிபட்டுச்சுன்னா குணப்படுத்தி உட்கார வச்சிருவான். அவன் நடக்கிறதும் நடக்காததும் என்ன பண்ண முடியும்? அவனோட வேலை ஃபுல்லா அவனை ரீஹாப் பண்ணி அவனை நடக்க வைக்கிறது, அதெல்லாம் தான் பிசியோட. ஆனா இல்ல, மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியல, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. பிசியோதெரபினா நிறைய பேரு அந்த பையன் சொன்ன மாதிரி வெறும் மசாஜ் மட்டும் தான் வரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேரு அதுல என்னமோ எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட நினைச்சிட்டு இருக்காங்க. பிசியோதெரபினா ஒரு ரீஹாபிலிட்டேஷன். ஒருத்தங்களால நிக்க முடியல, ஒருத்தங்களால நடக்க முடியல, ஒருத்தங்களுக்கு நிறைய பெயின் இருக்கு, உங்களை தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்குன்னா அந்த பெயினை ரிலீஃப் பண்ணி அவங்களை நடக்க வைக்கிறது, அவங்களோட கை தூக்க முடியலன்னா தூக்க வைக்கிறது, இதுதான் பிசியோதெரபி. பிசியோதெரபில நம்ம மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நம்மளோட பெயினை ரிலீவ் பண்றதுக்காகவும் மேனுவலாவும் மெக்கானிக்கலாவும் நிறையவே டெக்னிக்ஸ் இருக்கு. இல்ல மேனுவல் டெக்னிக்ஸ் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு பெயினா இருக்கு, இல்லைன்னா மூவ்மெண்ட் சரியா இல்லைன்னா அவங்க கொடுக்குற பிசிஷியனே கொடுக்குற மூவ்மெண்ட்ஸா இருக்கும். லைக் எக்ஸசைஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை நடக்க வைக்கிறதா இருக்கலாம், இத மாதிரி. அண்ட் மெக்கானிக்கல்னு பார்த்தா அல்ட்ராசவுண்ட், டைஎஃப்டி, டென்ஸ், ட்ராக்ஷன், இத மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்கு. இது யூஸ் பண்ணி கூட உங்களோட மூவ்மெண்ட்டையும் உங்களோட பெயின் கூட நல்லா ரிலீவ் பண்ணலாம். நிறைய பேர் இந்த மசாஜ் மிஷின்ஸ், ஃபுல் பாடி மசாஜ் பண்றதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே அவங்க வீட்லயே வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுல பண்ணும்போது யாருக்கு எவ்வளவு ஃப்ரீக்வன்சில எவ்வளவு டைம்க்கு அந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட பார்த்து அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பையன் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட் அவங்களோட கண்டிஷன்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. நடக்க முடியாதவங்க எழுப்பி நடந்திருக்காங்க. அவங்களோட கை தூக்க முடியலன்னா அவங்களோட கையெல்லாம் தூக்க முடிஞ்சிருக்கு. நம்மளோட பெயின் எல்லாமே நல்லா ரிலீவ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் கண்டிஷன் இருக்கு, இல்லைன்னா கையெல்லாம் நிறைய பேருக்கு தூக்க முடியாம இருக்கு, இத மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஏர்லியராகவே வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் பிசியோதெரபி உங்களுக்கு இந்த கண்டிஷன்ல இருந்து வெளியே வர ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும்.